ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலிஸ்க்கு ஸ்பெஷல் ஹாய். இன்னைக்கு ஷர்வின் குட்டியோட பர்த்டே 21st of March. He is turning into 11th பர்த்டே அவருக்கு இந்த வருஷம். இன்னைக்கு தான் ரம்ஜான். ராகேஷ் லீவு. ராகேஷா இல்ல ஃபுட்டா? ஃபுட். Thank you. பிரான்ச்லாம் இல்ல. எங்க இருந்து வருது இது? பாடி சொல்லலாம். அண்ணா கிஃப்டோட வந்திருக்கான் ஷர்வின். உட்காரு. சந்தோஷம் தான் இருக்கு. சின்ன வயசுல கிஃப்ட் பேக் பிரிக்க ஆசைப்படுவாங்க, பயங்கரமா அப்படியேதான் இருக்கிறோம். இவன் கேட்ட கிஃப்ட் தான் நாங்க எல்லாரும் சேர்ந்து வாங்கி இருக்கோம். ஆமா, அவன் கிஃப்ட் ரேப் பண்ணலையா நீங்க? நாளைக்கு எனக்கு பர்த்டே ஆச்சு அப்படின்னு கேட்டான். என்னப்பா சொன்னோம் அதுக்கு? நாங்க அதுக்கு உனக்கு தெரிஞ்சது தானே. இல்ல எனக்கு பிரிச்சு பார்க்க பிடிக்கும், பரவாயில்ல நீங்க பேக் பண்ணியே கொடுத்துருங்க அப்படின்னா. அதனால கிஃப்ட் ரேப் பண்ணிச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஷர்வினுக்கு பிளஸ் பண்ணி விஷ் பண்ண எல்லாருக்குமே நன்றி. ஐபேக்கால் வந்து நம்ம எப்பவுமே ஆஸ் யூஷுவல் ஒரு 2 ஃபிளேவர் தான் அடிக்கடி நாங்க போடுவோம். இந்த வாட்டியும் ஷர்வினுக்கு பிடிச்ச பிளாக் கரண்ட் ஆச்சு, ஃப்ரூட் அண்ட் பிளாக் கரண்ட் போடுவோம். சோ அதுதான் ரொம்ப ஃபேவரட் எங்க எல்லாருக்கும், அது போட்டிருக்கோம். அப்புறம் தால்ச்சில இருந்து பக்கெட் பிரியாணி, 10 பத்தாததுக்கு ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கி. ஏன்னா இன்னைக்கு சனிக்கிழமை அப்படின்றதுனால இவங்க 2 பேருமே வெஜிடேரியன்ஸ் அப்படின்றதுனால அவங்க 2 பேரும் வெஜிடேரியன் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நாங்க மட்டும் தனியா நான் வெஜிடேரியன் சாப்பிட போறோம். வாங்க கேக் கட் பண்ணலாம். நீங்களும் வர்ச்சுவலா கேக் கட்டிங்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, bless you dear. ஹாப்பி பர்த்டே. சாக்லேட் கொடுக்கலாம். கட்டுங்க. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டி செல்லம். கேக் சாப்பிடுறதுக்கு முன்னாடி எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு கேக் உட்காந்து நம்ம ரவுண்ட் கட்டி உட்காந்து சாப்பிடலாம். ஓகேவா? ஓகே. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. என்ன ஜி, நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குடா. நிஜமாவா? மட்டன் பிரியாணி வேற ரகம், நல்லா இருக்கு. செமையா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கா? பீஸ் நல்லா வெந்திருக்கு, நல்லா இருக்கு. ரம்ஜானா இருக்கே, ஒரு டவுட் பட்டேன். நானுமே இதான் ஃபர்ஸ்ட் பக்கெட்ல நம்ம இங்க இருந்து போய் சாப்பிட்டுருக்கோம். ஆனா இந்த பிரான்ச் போனதே வேற இல்ல. இந்த பிரான்ச் புதுசு நமக்கு. ரேணுமா நல்லா இருக்கா? நம்ம யூசுவலா சாப்பிடுற பிரியாணி மாதிரி இருக்கா? மட்டன் பீஸ்லாம் சரண், டு யூ லைக் இட்? நான் சாப்பிட போறேன். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்கு. மட்டன் பீஸ் சூப்பரா வந்திருக்கு. ஸோ எங்களுடைய கிஃப்ட்ஸ் எல்லாமே ஷர்வின் பிடிச்சி ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த விஷயம் தான். நிறைய கிஃப்ட்ஸ்லாம் இல்லை, ஏன்னா இது இஸ் நாட் ஸ்பெஷல் பர்த்டே. 10th பர்த்டே ரொம்ப ஸ்பெஷல். நாங்கள் அவனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே பெருசா செலிப்ரேட் பண்ணல, அதனால பண்ணோம். இந்த வருஷம் ஸ்கூல்ல அவன் செலிப்ரேஷன். நான் சொன்னேன் இல்லையா, அவன் 10 இயர்ஸ்ல 2 இயர்ஸோ 3 இயர்ஸோ தான் ஸ்கூல்ல வந்து லீவ் நாள்ல வந்துச்சு. மத்த எல்லா வருஷமும் ஒர்க்கிங் டேல தான் வரும். எல்லா வருஷமும் லீவ் நாள்ல தான் வரும். 2 வருஷமா 3 வருஷமா தான் அந்த ஸ்கூல் இருந்துச்சு. அவன் என்ஜாய் பண்ணான். ஸ்கூல்ல போய் எல்லாரும் சாக்லேட் கொடுத்தாரு, கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. எனக்கு என்னன்னா பர்த்டே அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணா நல்லா இருக்கும். அது அடுத்த நாள் முன்னாடி நாள்ல போய் செலிப்ரேட் பண்ண வேணாம்னு நினைப்பேன். நான் அடுத்த இப்போ சாட்டர்டே மண்டே அன்னைக்கு போய் சாக்லேட் கொடுத்து அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். ஸோ இந்த வாட்டியும் சோகத்தோட ஃப்ரெண்ட்ஸோட செலிப்ரேட் பண்ண முடியலன்ற குட்டி சோகம் ஷர்வினுக்கு இருக்குதான். ஸோ வீட்டுல தான் செலிப்ரேட் பண்றோம். 11th பர்த்டேன்றது சிம்பிள் தான். அவனுக்கு பிடிச்ச சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் தான். Many more happy returns of the day. Okay. God கொடுங்க நீங்களும். கொடுத்தாச்சு. God bless you. எப்பவே ஹாப்பியா நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும். கடவுளோட அனுகிரகம் எப்போ இருக்கட்டும். ஓபன் பண்ணவா? அவனே கெஸ் பண்ணிருப்பான் என்னன்னு. புக்கு தான். மீண்டும் தான். வேணாமாப்பா, ரிட்டர்ன் போட்டுறவா? அச்சி வேணும். அச்சி இல்ல, அச்சிக்கிறோம். இங்க வாங்க, கிட்டக்கவங்க என்ன எழுதி இருக்கோன்னு காட்டுங்க. ஹாப்பி 11th பர்த்டே ஃப்ரம் மாம் அண்ட் டாட். பிச்செடுங்க. வாங்க க்ளோஸ்லயே காட்டுங்க என்னன்னு. கிட்ட வந்து பாருங்க. இது 1 to 7 புக்ஸ் ஃபுல்லா முடிச்சிட்டான். 7 புக் முடிச்சிட்டான். இது அப்படியே அடுத்த 8 புக்ஸ் ஆயிது. 8 to 13, அதாவது 8ல இருந்து 13 புக். 5 6 செட் ஆஃப் 6 புக்ஸ். 8. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 7 புக்ஸ் இருந்தது வால்யூம் 1ல. இப்போ வால்யூம் 2ல வந்து பாத்தீங்கன்னா 6 புக்ஸ் இருக்கு. இந்த வாட்டி கொஞ்சம் ரொம்ப டஃபா போச்சு இயர் ஃபுல்லா. ஸோ இடையில புக் வாங்கி கொடுக்க முடியல, அவனுக்கு படிக்கிறதுக்கே கரெக்டா இருந்தது. ஸோ இந்த சம்மர் லீவ்ல சீக்கிரம் படிச்சு முடிச்சு திருப்பி இன்னொரு வால்யூம் கேட்டானா வாங்கி கொடுத்துருவோம், இல்லைன்னா அடுத்த வருஷம் தான். ஸோ மத்தவங்க என்ன கிஃப்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு பாத்துடலாம். Many more happy returns of the day. Thank you. உனக்கும் தெரிஞ்சு விட்டாரா கைய?
அது எங்களோட சீக்ரெட் கோட். எங்க சின்ன வயசுல இருந்து நான் குழந்தையில இருந்து நான் டாடும் ஹேண்ட் ஷேக் பண்ணேன்னா இதோ இப்படி இந்த விரல லைட்டா சொரிஞ்சு விட்டுருக்கோம். இட்ஸ் மீன் பாசிங் சோ மச் ஆஃப் லவ் அண்ட் பாசிட்டிவிட்டி உள்ளுக்குள்ள இருந்து. அந்த மாதிரி எங்களுக்குள்ள ஏதாவது பேசுங்க, நான் என் வேலையை பாக்குறேன். என்னது இது சொல்லு? ரிமோட் கண்ட்ரோல் கார். ரிமோட் கண்ட்ரோல் கார் பிடிச்சிருக்குல்ல? முடிச்சிருக்குது. ஓபன் பண்ணலாமா? அவன் ஓபன் பண்ணணும், இப்பவே விளையாடணும். அதானே? ஆமா. நிறைய பேர் புக் பண்ணி பேட்மேன் கார் தான் வாங்கினாங்க. நாங்களும் பேட்மேன் கார் வாங்கிட்டோம். ஆனா என்ன ஷரன் குட்டி விளையாடுறதுக்கு வாங்கியிருக்கோம். சோ பேட்மேன் கார். இதுக்குள்ள தண்ணிய போட்டா இங்க பின்னாடி இந்த ஃபோம் வரும், ஒரு ஸ்ப்ரே மாதிரி அடிக்கும். ஓஹோ, இது சுத்தம்னு நினைக்கிறேன். சூப்பர். இது சுத்துது. லெகோ வேற கொடுத்திருப்பாங்களே அது எங்க? இதோ இது அதான் மெயின். இது மேல நிக்கிறதுக்கு வேற தந்து வச்சிருக்காங்க. அவர் பின்னாடி பறக்க விட்டுனே அந்த கார் போவோம். அவர் பின்னாடி அந்த பேட்மேனுக்கு பின்னாடி ஒரு துணி இருக்குமே, கேப்பு. கேப் இல்லடா, ஆமா கேப் கொடுத்துருக்காங்க. அது பறக்கும் பொழுதுக்கு பேட்மேனுக்கு. ஷர்வின் எல்லாத்தையும் ஓரளவுக்கு நல்லா கெஸ் பண்ணிட்டான். அவனுக்கு கெஸ் பண்ண முடியாத ஐட்டம் என்னன்னா இது வந்து அவங்க பெரியமா வாங்கினது, ராகேஷ் அண்ணா வாங்கினது, அப்பா வாங்கினது மட்டும்தான் அவன் கெஸ் பண்ணல. ஏன்னா நாங்க வாங்கின அவன் கேட்டதான் வாங்கி கொடுத்துருக்கோம். இன்னொன்னு அவன் கேட்டான், அது என்னது ஜி? டிரான்ஸ்ஃபார்மரா? ஆமா, டிரான்ஸ்ஃபார்மர் ரிமோட் காரா? டிரான்ஸ்ஃபார்மர் ரிமோட் கார் கிடையாது, டிரான்ஸ்ஃபார்மரே. டிரான்ஸ்ஃபார்மர் கேட்டிருக்கான். அது என்னைக்கு வருது? 4th ஏப்ரல். 4th ஏப்ரல் தான் வருது. நாங்க ஆர்டர் போட்டோம், அது இங்கெல்லாம் கிடைக்கல. அவனுக்கு தெரிஞ்சு என்னது ஜி? 1 மாசம் ஆச்சு. 1 மாசம் ஆச்சு. இது எங்க அப்பா குடுக்குற இன்னொன்னு ஒண்ணு, அவனோட ஃபேவரட். எங்க அப்பா அவனுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிடுமான்னு முன்னாடி என்கிட்ட காசு கொடுத்துட்டாரு. அவன் ஃபர்ஸ்ட்ல இருந்து இது என்ன தெரியுமா கெஸ் பண்ணிட்டு இருக்கான்? என்னன்னு கெஸ் பண்ண? சாக்லேட். சாக்லேட் தானே, சாக்லேட் தானே கேட்டுட்டு இருக்கான். அவன் ஈஸியா 2 கீரல் போட்டு பிரிச்சிருக்கான்மா. பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா யூனோ. ஏற்கனவே அவன்கிட்ட யூனோ கார்டு இருக்கு. அது யூனோ ஃபிளிப், இது நார்மல் யூனோ. இது வேணும், பிடிக்காதா உனக்கு? எனக்கு இதுவும் பிடிக்கும். யூனோ ஃபிளிப் வச்சு நாங்கெல்லாம் விளையாடிட்டு இருப்போம். இது நார்மல் யூனோ கார்டு. அவனோட ஃபேவரட் டாடி வந்து கிரகப்பிரவேசம் முடிச்ச உடனே ஒரு 2-3 நாள் இருந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. அப்ப கையில காசு கொடுத்துட்டு போவாரு. போகும்போது நாங்க கொஞ்சம் வேலை இருக்கு முடிச்சுட்டு நான் வரேன், பர்த்டேக்கு அவனுக்கு பிடிச்சதா பார்த்து நீ வாங்கி வைனா, அவனோட பர்த்டேக்கு முன்னாடியே காசு கொடுத்துட்டு போயிட்டாரு. நாங்க தான் வாங்கி வச்சிருந்தோம். ஹாப்பி. சரி, என்ன எழுதிருக்குது? ஹாப்பி பர்த்டே லில் ப்ரோ. ஹாப்பி பர்த்டே லில் ப்ரோ. இந்த பேக்கேஜிங் கவர் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இது அந்த வீட்ல நீ வந்து நிறைய விளையாடுறத பார்த்துட்டு பேஸ் பண்ணி வாங்குறது. கெஸ் பண்ணு. பால். ஓபன் பண்ணி பாரு. பாரு, பால் தான் வச்சிருக்கியே. ஆமா வச்சிருக்க. பால் ஃபுட்பாலா? ஆமா, ஃபுட்பால் வச்சிருக்கான். அப்ப இந்த கிரிக்கெட் பால், கிரிக்கெட் பேட்டா? கிரிக்கெட் பால், கிரிக்கெட் பேட். இந்த பால் ஸ்கொயர் டப்பால இருக்குமா? கிரிக்கெட் பேட். பிரேக் ப்ரோ. கிரிக்கெட் பேட் ஹேண்டில் இந்த மாதிரி வந்து அடிக்கிறது ஒண்ணு, இது மாதிரி அது ஸ்க்ரூ வச்சு செட்டப் பண்றது. அந்த மாதிரி எல்லாம் பேட்டே கிடையாது. என்ன மாதிரி பாலா இருக்க வாய்ப்பு இருக்குது. சாக்லேட் பாக்ஸா கூட இருக்கலாம், வெறும் பேப்பரா இருக்கலாம். ஆனா ஏமாத்திருப்பான். இதுல போட்டிருக்குமே என்னதுன்னு. பாலு. இது வாலிபால். இது வாலிபாலாப்பா? வாலிபால். ஃபுட்பால் விளையாடுற பால்ல தான் ஃபுட்பால் விளையாடுவோம், வாலிபால்ல தான் வாலிபால் விளையாடுவோம். நல்ல பவுன்ஸும். ஃபுட்பால்ல வாலிபால் விளையாட கை போயிடும். ஏன்னா அது கொடுங்க. சோ அதுக்கு நம்பர்ஸ் இருக்கு. சோ அண்ணா வந்து கேட்ச் விளையாடுறதுக்காக 2 பேரும் ஜாலியா விளையாடுறாங்க. நான் வாங்க ஒரே வீட்டுக்குள்ள பறந்துட்டா. சரி நான் லோவா கேட்ச். போதும் வாங்க. ஹாப்பி பாருங்க, இப்பவே விளையாட ஆரம்பிச்சிட்டான். ஓகே, வெல்கம். ஹாப்பி பர்த்டே. many more happy returns of the day. Thank you. என்ன எழுதி இருக்கு? ஹாப்பி 11th பர்த்டே ஃப்ரம் பெரியம்மா, பெரியப்பா and அண்ணா. பெரியம்மா எல்லாம் எழுதலங்க. அவன் பெரியமா தான் கூப்பிடுவான், பெரியப்பான்னு எல்லாம் கூப்பிடுவான். பெரியப்பான்னு தான் கூப்பிடுவான். சோ பெரியமா, பெரியப்பா and அண்ணானே எழுதியாச்சு. சோ கிளிக்கலாமா? கோடு போட்டா ஈஸியா ஒரு கோடு போட்டுறாமா. இல்ல டப்பாடா அது. என்னது சொல்லு? கேமரா எங்க இருக்கு? ஆனா அவன் என்னது என்ன சொல்லு?
டேங்கா? ஆமா இது டேங்க் தானே, ரிமோட் கண்ட்ரோல் டேங்க். ஆமா, ஷூட்லாம் பண்ணோம். ஷூட் பண்ணோம். ஆஃப் ரோடு அடிச்சு தூக்கும். நீ மண்ணெல்லாம் இறக்கி விளையாடலாம். நான் ஃபர்ஸ்ட் ரிமோட் கண்ட்ரோல் கார் வாங்க, ரிமோட் கண்ட்ரோல் டேங்க் வாங்கலாம்னு பார்த்தேன். நீங்களே வாங்கி தந்துட்டீங்க. நான் வாங்கி தரல, அவங்க வாங்கி தரல. நீங்களே. ஆக்சுவலி நான் எப்போ வருஷம் சொல்றதுதான், எங்க வீட்டுல எல்லாருமே பணமா கொடுத்துருவாங்க. பிள்ளைக்கு என்ன பிடிக்குதுன்னு யோசிச்சு நீ தான் வச்சிருப்ப, அதை வாங்கிடு அப்படின்னு சொன்னாங்க. இது எல்லாமே நாங்க ஆன்லைன்ல வாங்கினோம். இந்த டேங்க் மட்டும் பாத்தீங்கன்னா சென்னை சில்க்ஸ்ல வாங்கினோம்ல ஜி. சென்னை சில்க்ஸ் வேளச்சேரியில வாங்கினோம். அக்காட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். அக்கா சொன்ன பட்ஜெட்ல தான் வருது. ஆனா அக்கா சொன்னதை விட இது கம்மி தான் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா. ஆனா ஒரே டாயா இருக்கே, காசு அதிகமா இருக்கு, பரவாயில்லையான்னு கேட்டேன். மொத்த காசுக்கு கூட ஒன்னே வாங்க, இவ்வளவுதானே கொடுத்துரு அப்படின்ட்டாங்க. இது வந்து 3700 சம்திங் அந்த ரேஞ்ச்ல வந்துச்சு. பிரிக்கிறான் அவனே. புல்லட்ஸ் வந்து இந்த மாதிரி அதுதான்மா புல்லட்ஸ். இது புல்லட்ஸ் தண்ணியில போட்டோம்னா பெருசாயிருமா. இத வந்து இது உள்ள ஓபன் பண்ணி இது உள்ள போட்டுறணும். ரீசார்ஜபிள். இது உள்ள போட்டுறணும். இதுல சுட்டுக்கிட்டே போவோம் அப்படியே. எனக்கு தெரியும், இது ஏதோ பேர் சொல்லுவாங்க குட்டி பால்ஸ்னு. நீங்க தண்ணியில பாத் அப்படிங்கிற மாதிரி போட்டு விளையாடுறது. அது இந்த அளவுக்கு குட்டியா இருக்கும், பெருசா இந்த அளவுக்கு. ஆமா, அதுதான் இதுக்கு புல்லட்ஸ். ஆஃப் ரோடு வண்டி. நீ அங்க மண்ணுல நீ விளையாடுறது மட்டும் இல்ல, அண்ணனோட சேர்ந்து சூப்பரா ஓட்டலாம் ஆஃப் ரோட்ல. வீட்டுக்குள்ள ரிமோட் கார் ஓட்டிக்கோ, அப்பா வாங்கி கொடுத்தது டீசெண்டா வெள்ள அராத்தா இதெல்லாம் அடிக்கும். சோ அதனால நாங்க என்ன பண்ணிட்டோம், அப்பாக்கு வந்து அந்த அந்த ரிமோட் காரும் யூனோ காரும் இவன் கேட்டுட்டே இருந்தது விளையாடுறதுக்கு. நாங்க வந்து படிக்கிற பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு வாங்கி கொடுத்துட்டோம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு, அவங்க எல்லாம் காஸ்ட்லியா வாங்கி கொடுக்கட்டும் அப்படின்ட்டு. சோ இதை வந்து இவங்க கிஃப்டா கொடுத்தாச்சு. மீதி பணத்துக்கு வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் சம்மருக்கு மொத்தமா எடுத்தாச்சு. இப்ப நாங்க வந்து ஷர்வினை சர்ப்ரைஸ் பண்றதுக்கு ஃபேமிலியோட நாங்க ஒரு இடத்துக்கு வெளில போறோம். ராகேஷ்க்கு சண்டே அன்னைக்கு விஐடில படிக்கிறான் காலேஜ், உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸாம் இருக்கு, கேட் எக்ஸாம் இருக்கு. ஸோ அவன் வந்து எங்களோட வெளியில வரல, மாமாவும் வெளியில வரல. ஹி ஹேஸ் சம் ஒர்க். ராகேஷை பார்த்துக்கணும், அவருக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. ஸோ நாங்கெல்லாம் போறோம். எங்க போறோம்ன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். என்னுடைய மாமியார் எல்லாம் பார்க்க போறோம், நாத்தனார் எல்லாம் பார்க்க போறோம். அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் ஆட் பண்றோம், வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என் தொண்டை சரியில்லை. அப்போ மார்ச் 21 அன்னைக்குலாம் எனக்கு செம்ம தொண்டை கட்டி இருந்தது. அதனால தான் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நேரா எங்க நாத்தனார் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அங்க ஷர்வினுக்கு பர்த்டேக்கு எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அங்கேயும் ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பி வந்தோம். கோயில்லயும் ஆசீர்வாதம் வாங்கியாச்சு, நம்ம வீட்லயும் எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கியாச்சு. இங்கே வந்து மாமனார் மாமியார் நாத்தனார் எல்லார்கிட்டயுமே ஆசீர்வாதம் வாங்கினது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் எப்பவுமே அதான் சொல்லுவேன், எல்லா குழந்தைங்களுக்கும் ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு சொல்லி கொடுங்க. கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் சரி, அது கிடைக்காத ஒரு விஷயம். நீங்களும் மத்தவங்களுக்கு ஆசீர்வாதம் நல்லா கொடுங்க. கைண்ட் லவ்லாம் பூமராங்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். எங்க ஃபேமிலியில எவ்வளவுக்கு எவ்வளவு இதெல்லாம் கொடுக்குறோமோ பூமராங் மாதிரி திரும்பி அது நமக்கு கிடைக்கும். சோ லவ், இந்த மாதிரி ஆசீர்வாதம் எல்லாம் நிறைய கொடுங்க. நல்லா இங்கேயும் பயங்கரமா என்ஜாய் பண்ணோம். என்ஜாய் பண்ணி முடிச்சு டைம் ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம். இல்ல சாப்பிட்டு தான் போனோம்னு சொன்னாங்க. ஷர்வின் குட்டிக்கு முக்கியமான பர்த்டே சர்ப்ரைஸ், நாங்க கொடுக்குற சர்ப்ரைஸே இனிமேதான் இருக்கு. அதுக்குள்ள டைம் ஆயிடும், அப்புறம் லேட் ஆயிரும். ரம்ஜான் வேற கூட்டமா இருக்கும், அதனால நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்க கிடுகிடுன்னு கிளம்பிட்டோம். அப்ப ஷர்வினுக்கும் எக்ஸாம்ஸ் முடியல, தன்யாக்கும் எக்ஸாம்ஸ் முடியல, அவங்க படிக்க வேண்டியதெல்லாம் இருந்தது. ஷர்வின் ஹாப்பியா அங்க இருந்து எல்லாருக்கும் டாடா சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. A few moments later. அப்படி நாங்க கிளம்பி எங்க போயிருந்தோம் பாத்தீங்கன்னா, நேரா மகாபலிபுரம் போயிட்டோம். அங்க க்ளோ கார்டன் தான் போயிருக்கோம். இது நம்ம TTDC, தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ரெடி பண்ண இடம் தான் இது. அங்க அவ்வளவு அழகா இருந்தது. கியூல நிக்கும் போது, டிக்கெட் வாங்கறதுக்காக நிக்கும் போது நிறைய கேசி ஃபேமிலியன்ஸ் பார்த்தேன். நீங்க கார்த்திகா தானே, அண்ணனை பார்த்துதான் கண்டுபிடிச்சேன், ஷர்வினை பார்த்துதான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து பேசினாங்க. பகல்ல இதுக்கு ஒரு ரேட்டு, நைட்ல வந்து ஒரு ரேட்டு. நான் எல்லாமே ஃப்ரண்ட்ல கொடுத்துருந்தேன், நீங்க பாத்துருந்துருப்பீங்க. கொஞ்சம் முன்னாடி ரிவைன் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். ஆனா ஒரு 5 மணிக்கு மேல இங்க போங்க, அப்பதான் இது சூப்பரா இருக்கும். Once again, welcome to Glow Garden, where every visit is a glowing family memory in the making. அப்படியே பார்த்துனே போக வேண்டியது, வாங்க. வாவ். இந்த வீடியோ போடலாமா வேணாமான்னு இத்தனை நாள் போடாமே நான் விட்டுட்டேன். இப்ப எடிட் பண்ணி கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சம்மர் ஆரம்பிச்சாச்சு. குழந்தைங்க எல்லாம் கூட்டிட்டு எங்கேயாவது போகணும். ஆனா வெயில் இருக்க கூடாது, சில்லுன்னு இருக்கணும். கண்ணு காது எல்லாத்துக்கும் சூப்பரான ஒரு ட்ரீட் இருக்கணும் அப்படின்னா இதுதான். ஏன்னா அவ்வளவு சவுண்ட் எஃபெக்ட்ஸ், நல்ல லைட்டிங், அவ்வளவு அழகா நிறைய விஷயம் இருந்தது. கார்த்தி நீதான் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஜி என்ன செல்லமா பாண்டான்னு கூப்பிடுவாரு.
சில டிப்ஸ் நான் வந்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இது நைட்ல போனீங்கன்னா க்ளோ கார்டன்ன்ற பேருக்கு ஏத்த மாதிரி நல்லா க்ளோவா வெளிலலாம் லைட்டிங்கோட நிறைய விஷயம் இருக்கு. அது நைட்ல இருட்டுல பார்க்கும்போது அழகா இருக்கும். ஸோ ஒரு 5 மணிக்கு அங்க இருக்கிற மாதிரி இல்ல ஒரு 4 மணிக்கு மேல அங்க இருக்கிற மாதிரி போங்க. டைம் லிமிடேஷன் எல்லாம் கிடையாது, எவ்வளவு நேரம் வேணாலும் இருக்கலாம். அப்புறம் பீ கார்டன், பட்டர்ஃபிளை கார்டன், ரோஸ் கார்டன், இந்த மாதிரி ஒரு கார்டன் வரும். நீங்க உள்ள பூந்து அப்படியே நீங்க மியூசியம்ல பார்த்துட்டு வெளில வர மாதிரி வருவீங்க. இது எல்லாமே உள்ள ஏசி கொடுத்துருக்காங்க. அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பின்னாடி ஒரு கார்டனுக்கு ஏத்த மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் வந்து ஸ்பீக்கர்ல போயிட்டு இருக்கும். அது ரொம்ப அழகா இருக்கும். தண்ணி கொட்டுற மாதிரிலாம் இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி லைட் ஸ்ப்ரே அடிக்கிறது, அந்த ஃபாக் ஸ்ப்ரே வருது, அந்த தண்ணி ஸ்ப்ரே வருது, அதெல்லாம் லைட்டா நம்ம மேல படும். அது ரொம்ப நேச்சுரலான ஒரு எஃபெக்ட்ல இருக்கும். ரொம்ப அழகா பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். நிறைய குழந்தையெல்லாம் உள்ள எல்லாம் விட்டுட்டாங்க. வயர்லாம் அங்க போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி பண்ணாதீங்க. குழந்தைய கவனமா பாத்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான டிப் என்னன்னா, அவசரமா கடகடன் அடுத்த கடன் போய் பார்க்காதீங்க. பொறுமையா நின்னு பாருங்க. பூக்களே சற்று ஓய்வெடுங்கள் பாட்டு தான் ஞாபகம் வந்தது. அந்த பட்டர்ஃபிளை மற்ற பறவைகள்லாம் பறக்கிற மாதிரி மூவ்மெண்ட்ல இருந்தது, அழகா இருந்தது. நான் முன்னாடியே சொன்ன டிப் தான் இப்பவுமே சொல்ல போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கார்டன்ல இருந்து அடுத்த கார்டன் போகும்போது அவசரமா போவாதீங்க. நாங்க போகும்போது அப்படிதான். ஃபர்ஸ்ட் ஒரு கேங்கா உள்ள இத்தனை பேர் அனுப்புவாங்க. அவங்க எல்லாருமே அடுத்த கார்டன் நறுக்கிட்டு டைட்டா அப்படியே ரஷ் பண்ணிட்டு அடுத்தது என்னன்னு போனாங்க. அந்த மாதிரி போகாம நின்னு நிதானமா, ஏன்னா டைம் லிமிட் கிடையாது. ஒரு கார்டன்லயும் நின்னு ஒரு விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணி கண்ணால பார்த்து சந்தோஷப்படுங்க, காதால கேட்டு சந்தோஷப்படுங்க, எல்லாத்தையும் ஃபீல் பண்ணுங்க. ஏன்னா ஏசி தான், நின்று நல்லா காத்து வாங்கிக்கிட்டே போலாம். அப்புறம் நிறைய போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கங்க. இதுல என்ன ஆச்சுன்னா, நாங்க தான் முதல்ல உள்ள நுழைஞ்சோம். ஆனா கடைசியா வெளில வந்தது நாங்க தான். ஏன்னா ஹரிபரின்னு எல்லாருமே போறதுனால அந்த கூட்டத்துல போட்டோ வீடியோ எடுக்க முடியல. அந்த கூட்டத்தோட கூடமா நெருக்கிக்கிட்டு பார்க்க வேண்டாம் அப்படின்னு நாங்க டைம் கொடுத்துட்டோம். போறவங்க போட்டோம் அப்படின்னு நாங்க பொறுமையா நின்று ஒரு இடத்தையும் பார்த்துட்டு போனோம். நிறைய போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம், நிறைய மெமரிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி எடுத்துக்கும் போது கிரௌடட் இல்லாம நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிறதுக்கு வசதியா இருந்தது. இன்னொன்னு, ரொம்ப நேரம் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறோம் நிறைய பேர் இப்பெல்லாம். சோ இந்த மாதிரி போய் நின்று நிதானமா ஒரு டீடைலிங்கும் பார்த்து அது ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணதுல அவ்வளோ அழகா இருந்தது. நிஜமாவே நேர்ல பார்க்க வாவ் சூப்பரா பண்ணிருக்காங்க நம்ம டிடிடிசி அப்படின்னு எனக்கு ஒரே பெருமையாவும் சந்தோஷமாவும் இருந்தது. அவங்க அப்படி பண்றது மட்டும் முக்கியம் இல்ல, நம்ம அதை அழகா மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும். நிறைய பேர் உள்ள எகிரி குதிச்சு போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க, டச் பண்ணாங்க. வெளியூர்ல இருந்து நம்ம ஊருக்கு வந்து பார்க்க வரவங்க என்ஜாய் பண்ணணும் இல்லையா, நம்ம எதையும் உடைச்சிடக்கூடாது. சோ நம்ம எல்லா இடத்தையும் சுத்தமா வச்சுக்குவோம், ரூல்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணுவோம், எதுவும் டச் பண்ணாம தூரத்துல இருந்து போட்டோ எடுத்துக்கலாம். கார்த்தி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? நல்லா இருக்காடா? செமையா இருக்கா? ஸ்பைடர்லாம் இருக்கான், ஜாலியா என்ஜாய் பண்றான். க்ளோ கார்டனுக்கு பேருக்கு ஏத்த மாதிரி செம்ம க்ளோவா இருந்தது, ரொம்ப அழகா இருந்தது, ரொம்ப வித்தியாசமா இருந்தது, வேற லெவல்ல இருந்தது. டிடிடிசிக்கு நான் இந்த நேரத்துல ரொம்ப 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 தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஒன்னொன்னுத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு வெளில வரும்போது எங்க எல்லார் ஃபேஸுமே க்ளோ ஆயிட்டு இருந்தது. அப்படியே அப்படிதான் நாங்க சிரிச்சிட்டு இருந்தோம். அவ்வளவு ஹாப்பினஸ் உள்ள இருந்து க்ளோ ஆகுறதுனால அது க்ளோ கார்டன் மட்டும் இல்லாம அங்க இருந்து வரும்பொழுது எல்லாருடைய முகத்துமே ரொம்ப சிரிப்பா புன்னகையோட சந்தோஷமா இருந்தது. அதுக்கு கரெக்டான பேரு தான், நம்மளும் க்ளோ ஆகுறோம்ல, க்ளோ கார்டன் அப்படின்ற மாதிரி. வெளில வந்ததுக்கு அப்புறம் லைட்லயே நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. லைட்ஸ்ல நிறைய டிஸ்பிளேல வச்சிருந்தாங்க, சன்ஃபிளவர் வச்சிருந்தாங்க, ரோசஸ் வச்சிருந்தாங்க, லயன் வச்சிருந்தாங்க, டைகர், டீர் எல்லாம் வச்சிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. இந்த டிக்கெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸ்க்கு 3 கேம்ஸ் வந்து ஃப்ரீ. அதை ரிப்பீட்டடா எத்தனை வாட்டி விளையாடலாம். அதுல ஒண்ணு வந்து டாய் ட்ரெயின் இருக்கும். அந்த டாய் ட்ரெயின் ஃபுல்லா கூட்டம், பயங்கர கூட்டம். நாங்க போகும்போது இருந்த ஃபுல் கேங்குமே அங்கதான் கியூல நின்றுட்டு இருந்தாங்க. ஷர்வன் செம்ம ஹாப்பி, செம்ம என்ஜாய் பண்ணாரு. எங்களோட கிஃப்ட் ஷர்வனுக்கு இதுதான். இது வந்து 360 டிகிரி சைக்கிள் மாதிரி இருக்கு. இந்த மாதிரி விளையாட்டுலாம் எங்க ஃபேமிலில யாருக்குமே செட் ஆகாது. லைட்டா ஏதாவது விளையாண்டாலே அப்படியே தலை சுத்தி ஒரு மாதிரி பரட்டுற மாதிரி ஆயிடும் எங்களுக்கு. நாங்க அதுக்குள்ள எல்லாம் போல. பங்கி ஜம்பிங் கேள்விப்பட்டிருப்பீங்க, டிராம்போலின் கேள்விப்பட்டிருப்பீங்க. பங்கி டிராம்போலின் அங்க போயிட்டு இருந்தது, அதுக்குமே கியூ. அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட்ஸ். இந்த டகாஷி கேஸ்டல் மாதிரி இருக்குல்ல, இதுக்குமே டிக்கெட்ஸ் தான். ஓரளவுக்கு ரீசனபிள் பிரைஸ்ல இருந்து கொஞ்ச நேரம் நல்லாவே விளையாட விடுறாங்க. சின்ன சின்ன குழந்தையெல்லாம் உள்ள விட்டாங்க. அந்த குழந்தைங்க எல்லாம் அடி வாங்கி தொப்புன்னு விழுந்துகிட்டு இருந்ததுங்க. ஆனாலும் வலிக்கல, ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க. அந்த கிட்ஸோட
நம்மளோட கிட்ஸ் விளையாடும் போது கீழே விழுந்தா கூட அதுங்கெல்லாம் அழாதுங்க. நம்ம வீட்டுல குழந்தைங்களா நம்ம பசங்க இருக்கும்பொழுது தெரியாம சின்னதா விழுந்து அடிப்படலனா கூட ஓ அப்படின்னு அழுவாங்கல்ல. இந்த ஊஞ்சல்லையே சுத்துறது மாதிரி இருக்குல்ல, இதுவும் ஃப்ரீ. நான் சொன்ன மாதிரி அந்த டாய் ட்ரெயினும் ஃப்ரீ. இந்த பங்கி டிராம்போலின் வந்து பாத்தீங்கன்னா 1 ஹவருக்கு மேல கியூல நின்னும் நாங்க டிக்கெட் வாங்கிட்டு. ஏன்னா ரம்ஜான்றதுனால ஃபுல் கிரௌடு. நிறைய கேசி ஃபேமிலியன்ஸ் எல்லாம் பாத்திருந்தேன். ரொம்ப நேரம் நின்னதுக்கு அப்புறம் ஷர்வினை வந்து அதுல ஏத்திட்டு மேல போன உடனே செம்மையா என்ஜாய் பண்ணா. லேட் நைட் ஆயிடுச்சு, 11 o'clock ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவன் மேல போன உடனே நம்ம ஃபேமிலில இருக்க எல்லாரும் சேர்ந்து ஹாப்பி பர்த்டே ஷர்வன் அப்படின்னு கத்துனோம். அங்க இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு அவங்களும் ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணிருந்தாங்க. எல்லாருமே சேர்ந்து கிளாப் எல்லாம் பண்ணோம். ஆப்ரேட் பண்றாருல அந்த ஆப்ரேட் ப்ரோ இருக்காருல்ல, அவர் வந்து எல்லாருக்குமே சின்ன குழந்தைல இருந்து பெரியவங்க வரைக்கும் இதுல வந்து அலவுடு. சோ எல்லாருக்குமே அவங்க ஃபாஸ்ட் கேட்டா ஃபாஸ்டாவும் ஸ்லோ கேட்டா ஸ்லோவாவும் கொடுக்குறாரு. இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இப்ப எல்லாருக்கும் 3 minutes டைம்னு வச்சுக்கோங்களேன். ஷர்வனுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா 1 minute கொடுத்தாரு. பர்த்டே அப்படின்றதுனாலயும் இன்னும் க்ளோசிங் டைம் அப்படின்றதுனாலயும் பொறுமையா வெயிட் பண்ணி லாஸ்ட்ல நாங்க போனதுல இது எக்ஸ்ட்ரா ஒரு 1 minute கிடைச்சது. அது வந்து அவருடைய கிஃப்ட் ஷர்வின் குட்டிக்காக அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அது பர்த்டேக்காக அவரு கொடுத்த மாதிரி நினைக்கிறேன். அது எக்ஸாக்டா நாங்க டைம்லாம் நோட் பண்ணல, எங்களுக்கு தோணுச்சு, தெரியல அது எங்களுக்கு தோணுனதுனாலயா இல்ல நிஜமாலுமே அவர் கொடுத்தாரான்னு தெரியல. இந்த போட் இருக்கு இல்லீங்களா, இதெல்லாம் இன்னும் ஒரு 2-3 வருஷம் போச்சுன்னா ஷர்வினால விளையாட முடியாது. குழந்தையா இருக்கும் போதே விளையாடிக்கடா, இப்பவே விளையாடிக்கடா தம்பி அப்படின்னு சொல்லியாச்சு. சின்ன சின்ன குழந்தைங்களால அதை விளையாட முடியல, கை வந்து வலிச்சுது. நிறைய குட்டி குழந்தைங்க இருந்தாங்க, அவங்க எல்லாம் விளையாடட்டும்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல ஷர்வின் அதை விளையாண்டா. அதுக்கப்புறம் இதுவுமே காலியா இருந்தது, எத்தனை ட்ரிப் வேணாலும் விளையாடிட்டே இருக்கலாம். ஷர்வினும் ஜியும் லாஸ்ட்ல இதை விளையாண்டாங்க. ஜியுமே அதுல உட்காந்து விளையாண்டாரு, ஹாப்பியா இருந்தது. ஓவராலா எல்லாரும் போய் பார்க்க வேண்டிய ஒரு இடம் சொல்லுவேன். இந்த சம்மருக்கு ஆப்டான ஒரு பிளேஸ், என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு பிளேஸ்னு சொல்லுவேன். ட்ரெயின்ல போறோம். பர்த்டே வந்து கடைசியில வந்து ட்ரெயின் வந்துட்டோம். ஐயாவுக்கு எல்லாம் டிராம்போலின்ல ஏறிட்டாரு, அதுல ஏறிட்டாரு. ஹாப்பி, எல்லாத்துலயும் ஏறிட்டேன். கார்த்தி, நீ ஊட்டி ட்ரெயின் போகணும்னு சொன்னீல்ல, அது மாதிரி தான் குட்டி ட்ரெயின். நான் ஓரத்துல ஜன்னல்ல உட்காந்து பார்க்கணும்னு பார்க்கவே முடியல. சரி பரவாயில்ல, இதே மாதிரி குட்டி ட்ரெயின் தான். அதுல குட் சவுண்டியா ரெடியாது டாய் ட்ரெயின். ஆமா, அது பேர் என்னது? நீராவி இன்ஜின், நீலகிரி மலை ரயில். நிறைய பூ இருக்கு, சீனரி பார்த்துட்டு இருக்காரு இவரு. சொல்றது பாரு. சரி வீடியோ முடிச்சுக்கலாமா? ஷர்வினோட பர்த்டே நாங்க என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோ பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறோம். இவ்வளவு இந்த வீடியோ பார்த்து ரசிச்சமைக்கு நன்றி. Thank you so much for watching friends. Take care. Tata. Bye.